வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஒரு டால் தான் பண்ண போகிறோம். பிளாஸ்டிக் பாட்டிலோட மேல் பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த மூடி இருக்கும் இல்லையா, அந்த மூடியில் வந்து 3 ஓட்டை போட்டுக்கோங்க. நடுவில், அதுக்கப்புறம் 2 சைடில் போட்டுட்டு ஒரு சின்ன கம்பி எடுத்துக்கோங்க. அந்த கம்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 சைட்லேயுமா நீங்கள் உள்ளே விடுறீங்க. ஓகே, 2 சைட்லேயுமா உள்ளே விட்டுட்டு உள்ளேருந்து நீங்கள் நடு வழியாக வெளியில் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணுறது மாதிரியே பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போது உங்களுக்கு வந்து இந்த தலைப்பகுதியை வைக்கிறதுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி கிடச்சிரும். ப்ளஸ் அந்த சுற்றி இருக்கிற கம்பி வந்து உங்களுக்கு கை மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ பாலிமர் கிளேயில் உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு மேலே வந்து வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா காய விட்டுருக்கோங்க. இதுதான் நம்மளோட தலை. இதுக்கப்புறம் அந்த சைடில் இருந்த கம்பி இருக்கு இல்லையா, அதுலவே மறுபடியும் பாலிமர் கிளே வச்சு நீங்கள் லைட்டாக ஒரு நீளமாக உருட்டிட்டு அதை சுற்றி வச்சு உங்களுக்கு கை வந்து கிடச்சிரும். ஸோ லைட்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. நான் வந்து லைட்டாக தண்ணி கையில் தொட்டுட்டு அதை வச்சு லைட்டாக அப்படி ஷேப் பண்ணியிருக்கேன். ஸோ ஷேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் கலர் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, ஃபேப்ரிக் பெயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான். ஸோ ஃபுல்லாக வந்து அந்த ப்ளூ கலர்லாம் கவர் ஆகிற அளவுக்கு நல்லா கொடுத்துட்டு அதை காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நெட் பீசஸ் எடுத்துக்கோங்க. நீளமாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தாவே போதும். அதாவது நம்ம டாலோட என்ன ஹைட்டில் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஹைட்டில் எடுத்துக்கோங்க. அதை வந்து என்ன பண்ணுவோன்னா லூஸாக ஒரு ஸ்டிச் மாதிரி போடுறோம். ஸ்டிச்சுன்னு கூட இல்லை, நம்ம சுருக்கு பை நம்ம சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து சுருக்கி எடுத்துக்கிறோம் ஒரு நீடில் வச்சு. ஸோ இந்த மாதிரி சுருக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம டாலை சுற்றி என்ன பண்ணோன்னா கட்டிக்கலாம், இல்லைனா ஒட்டிக்கலாம். நான் இங்கே வந்து கட்டியிருக்கேன். ஸோ கட்டினா வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும். ஒட்டணும் அப்படின்னா அது காயறது வரைக்கும் கொஞ்சம் நம்ம பிடிச்சி வச்சுருக்கணும், ஏன்னா பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கே வந்து நல்லா வச்சு கட்டியாச்சு. இதே மாதிரி அடுத்த நெட்லேயும் என்ன பண்ணியிருக்கேன்னா மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணி அதை மறுபடியும் கட்டி விட்டுருக்கேன். ஸோ இப்போ இன்னொரு ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கையளவு நீளமாக எடுத்துகிட்டு அதை 2 தடவை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மறுபடியும் ஒரு தடவை மடிச்சுட்டு நடுவில் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷர்ட் பேட்டர்ன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ அதை தலை வழியாக உள்ளே விட்டுட்டு முன்னாடி வந்து என்ன பண்ணுங்கள், அந்த கைக்கும் அந்த பாட்டிலுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அது வழியாக எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் செலோ டேப் போட்டு சுற்றிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த கவுன் வந்து ரெடி ஆகிடும். நான் இங்கே சில்வர் கலர் செலோ டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தலையில் க்ளூ போட்டுட்டு மேலே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ளன் நூலில் வந்து நான் ஜஸ்ட் பின்னல் மாதிரி போட்டு அதுக்கு முடி ரெடி பண்ணியிருக்கேன். அதை வச்சு ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் கண், காது, மூக்கு அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சது மாதிரி. நான் ஜஸ்ட்டு கண்ணும் வாய் மட்டும் கொடுத்துட்டு 2 சைட்லேயும் ஒரு அழகாக டாட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ தலையில் ஒரு குட்டியாக ஒரு பூ வச்சுட்டு கையில் ஒரு பொக்கே மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ நம்மளோட டால் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,